சுயநல அரசியல் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்றோம். இப்ப அரசியல்ல சுயநலங்கிறது முழுக்க முழுக்க என்னவா இருக்குன்னா பணம் சார்ந்ததா இருக்கு. முதல் முக்கியம் வந்து சுயநல அரசியல்ல விஷயம் இருக்காரு சொல்றீங்க. இல்ல, நான் சொல்ல வரேன். அது என்ன சொல்றேன்னா பணம் சார்ந்த விஷயமா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய பணம் பின்புலம் இல்லாதவங்க இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட வசதிக்காக அந்த அரசியலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நோட்டு அரசியலா, அரசியல்னா ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா 1000 கோடி ரூபாய் இருந்தாதான் ஒரு அரசியல் கட்சி சந்திக்க முடியுங்கிற சூழ்நிலையை இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலயும் இது, இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலயும் இது நடக்கிறது இல்லை. தமிழ்நாட்டுலதான் இது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து பொருளாதாரம் சார்ந்துதான், மத்த பொருளாதாரம் வந்து அடிப்படையா இருக்கு. இதை சார்ந்து இவங்களோட கொள்கையில இருந்து எல்லாத்தையுமே வந்து அது தகுந்த மாதிரி அவங்க டியூன் பண்ணிக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார எதிர்பார்ப்போட ஒரு அரசியலுக்குள்ள அவர் வரல. அவரு போதுமான அளவுக்கு சம்பாதிச்சிட்டாரு. ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு தான் வராரு. இன்னைக்கும் வந்து விட்டுட்டு வராரு. நினைச்சா நிறைய சம்பாதிக்கலாம். அப்போ இவங்களோட நோக்கம் வந்து பணமா இல்ல, பொருளாதாரமா இல்ல. இப்போ பொருளாதாரத்தை தாண்டி தான் அப்படிங்கும் போது அங்க